அந்த இடத்துல அடிச்சாதான் அவங்களுக்கு புத்தி வரும்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு இதாகாது. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல ஜெய்ஷே முகமதுடைய மர்கஸ் சுபானல்லா மசூத் அசாரோடைய மொத்த குடும்பம் 14 பேர் அதுல இறந்திருக்காங்கன்றது அவங்க அஃபிஷியலா ஒத்துக்கிட்டாங்க. எல்லா இடத்துலயுமே அந்த சூசைட் ட்ரோன்ஸ்னு சொல்றாங்க. ஆமா, சூசைட் ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணிருக்கோம். பெஸ்ட் பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம பார்டர் கிராஸ் பண்ணவே இல்லை. இவங்களுடைய அந்த HQ-9 ஒரு மிசைலை கூட தடுக்க முடியல. சைனீஸோட சிஸ்டம் இங்க ஃபெயிலியர் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் இருக்கு. இந்தியா சிஸ்டம் டாச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அனுப்பிச்ச ட்ரோன்ஸ், அதுக்கப்புறம் மிசைல்ஸ் 26 மிசைல்ஸ் உள்ள போய் தாக்கிருக்கு. அவங்களால ஒன்றை கூட தடுக்க முடியும். ஒரு இமேஜ் என்னன்னா நம்ம நாட்டை பத்தி அமைதி இருக்கவங்க, காந்திய வழி தாங்குவாங்க, அது இருக்கு. இது இன்னொரு ஃபேஸும் இருக்கு. மேஜர் மதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயம் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேம். ஜெயன். ஆபரேஷன் சிந்தூர் இது வந்து ஸ்டார்டிங் தான் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல நிச்சயமா பாவல்பூர் அது அந்த தீவிரவாதத்தோடைய பிறப்பிடம்னே சொல்லலாம். அதுதான் பேஸு. அது ரொம்ப நாளாக அது ஒரு டார்கெட்டில் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் அதை அந்தளவுக்கு ரீச் பண்ணணுமே, நான் அவங்களுக்கு லாஸ்ட் டைம் சொன்ன அதே காரணங்கள் தான். அந்த இடத்துல அடித்தாதான் அவங்களுக்கு புத்தி வரும்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு இதாகாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக பஞ்சாபில் குறிப்பாக அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம். ஜெய்ஷே முகமதுடைய மர்கஸ் சுபானல்லா அந்த மாஸ்க் அதோடைய காம்ப்ளெக்ஸ் முழுக்க கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. மசூத் அசாரோடைய மொத்த குடும்பம் 14 பேர் அதில் இறந்துருக்காங்கன்றது அவங்க அஃபிஷியலாக ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 9 ஸ்ட்ரைக்கில் நிறைய ஃபஸ்ட் டைம்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் டைம் இந்தியா பண்ண ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸில் ஒரே நேரத்தில் இவ்வளோ பிளேசஸை தாக்குனது. செகண்ட் நம்மளுடைய BVRMs பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ட்ரோன் அட்டாக் இது. சூசைட் ட்ரோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பெஸ்ட் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம பார்டர் கிராஸ் பண்ணவே இல்லை. நம்மளோட அசெட்ஸ் எல்லாமே, ஏர் அசெட்ஸ் எல்லாமே, விமானங்கள் எல்லாமே உள்ளதாக இருந்துச்சு. இதை விட ஒரு ஃபஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏப்ரல் 22க்கு அப்புறம் இந்தியா போருக்கு தயாராகுது, திரும்ப ரிட்டாலியேட் பண்ணுவாங்க அப்படின்றத பிரதமர் சொன்னார், 2 முறை சொன்னார். ஸோ அவங்களுக்கு எதிரிக்கும் தெரியும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க தயாராக இருப்பாங்கன்னு யோசிங்க. அதையும் மீறி நம்மளால் உள்ளே போய் ஒரு 120 கிலோமீட்டர் உள்ளே போய் தாக்க முடியுது அப்படின்னா நிச்சயமாக இது பாகிஸ்தானோடைய அவங்களுடைய விஷுவல் இதில் இல்லை, அவங்க ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கில் இல்லை. இதை தவிர சைனாவும் ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் நம்ம அந்த சைடு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் வரைக்கும் ஒரு இமேஜ் என்னென்னா நம்ம நாட்டை பற்றி அமைதி இருக்கவங்க, காந்திய வழி தாங்குவாங்க, அது இருக்குது. இது இன்னொரு ஃபேஸும் இருக்குது. நம்ம போய் தேவையில்லாமல் போய் எங்கேயுமே நம்ம அக்ரெஷன் பண்ணது கிடையாது. இப்போ அந்த மெசேஜ் பாகிஸ்தானுக்கு இப்போ ரொம்ப தெளிவாக போயிருக்கு. ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரைக். பட் இந்த இன்டர்நேஷ்னல் தலைவர்கள் எல்லாம் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ண விதம் வந்து கொஞ்சம் வந்து கேள்வியாக பார்க்கப்படுது. சைனா ஓகே, ஜப்பான்ல இருந்து சரி, யூஎஸ்ல இருந்தும் சரி, நீங்கள் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது? தெற்காசிய நாடுகளில் அமைதி நிலவணும் அப்படின்னு ஜப்பான் சொல்லுது, போர் பதற்றத்தை இது உருவாக்கும் அப்படின்னு ஜப்பான் சொல்லுது. ஆனால் நம்ம மேலே அவங்க கை வச்சனால தான் நம்ம ரிட்டாலியேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறப்ப ஜப்பான்லேருந்து இப்படி ஒரு விஷயம் வருமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? என்ன பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கும்? ஏன்னா நம்ம நேரு அவர்களுடைய காலத்தில் இன்னி வரைக்கும் நம்மளுடைய அத்தனை பிரதமர்களும் ஒரு விஷயத்தை உறுதி செஞ்சாங்க. கட்சி அப்பாற்பட்டு நாம் போய் ஒரு பிளாக்ல மாட்டல. நேட்டோலையும் நம்ம கிடையாது. இப்போ நேட்டோவில் நம்ம இருந்தோம்னா உக்ரைனுக்கு இவங்க என்ன ஆதரவு கொடுத்துருப்பாங்களோ அதே பாஷை இங்கே பேசியிருப்பாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் நேட்டோ அலை பாகிஸ்தான் வந்து யூஎஸ்க்கு. ஸோ அங்கே யூஎஸ் என்றைக்குமே அது அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஒரேடியாக இந்தியாவை தூக்கிடக்கூடாது அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் F-35 ஆர்டர் கொடுத்துருந்தீங்கன்னா, இப்போ ரஃபேலுக்கு பதிலாக நீங்கள் F-35 ஆர்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அமெரிக்கா நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ வாசிப்பாங்க. இது பிஸ்னஸ் இருக்குது, லாட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. யூகே இதை பற்றி பெருசாக இது பண்ணல. அதே பார்த்தீங்கன்னா ரிஷி சுனக் யூகேயோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை, என்ன ட்ரேட் டேர்ம்ஸில் போயிட்டு இருக்கு. ஏன்னா இது ஒரு ஐசோலேட்டட் இஷ்யூ அவங்க பார்க்க மாட்டாங்க. அதை தான் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. யூரோப்போட இஷ்யூ வந்து உலகத்தோட இஷ்யூ, எங்களோட இஷ்யூ வந்து எங்களோட இஷ்யூ. இதுதான் ஐரோப்பா. இது இங்கே நீங்கள் உக்ரைனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல, இதுதான் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க 3 இயர்ஸ் முன்னாடி. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டாண்ட் வித் யுக்ரைன். நான் அப்போ என்ன சொல்லுவேன், இந்த ஜியோ பொலிட்டிக்கலாக நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அப்சர்வேஷன் இல்லை, அவங்களோட ஆக்சுவல் இது என்ன, அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் என்ன, அவங்க ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இந்தியா இன்னொரு சைனாவை வளர்ந்துடக்கூடாது. சைனாவை இது மாதிரி தான் நம்ம உற்பத்தியெல்லாம் கொடுத்து அவங்க வளர்ந்து இப்போ நம்மளோட பெருசாகிட்டாங்க. இந்தியாவை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்ற போது அந்த கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மிக முக்கியமான நாடு பாகிஸ்தான். ஸோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் போய் பேசுனீங்கன்னா வேறு மாதிரி பேசுவாங்க. பட் அஃபிஷியலாக வரக்கூடிய அறிக்கையில் எல்லாமே பட்டும் படாமல் வரும். இதில் ஒரே ஒரு நாடு மட்டும்தான் இந்தியா கூட என்றைக்குமே கூட இருக்கும், இஸ்ரேல். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கட்டத்தில் நியூட்ரலாவது அட்லீஸ்ட் பேசுகிறாங்க, நடுநிலைமையாக பேசுகிறாங்க, பதற்றத்தை தண்ணிங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்கிற மாதிரி வருது. இதே மாதிரியான ஒரு விஷயம் ஒரு 90s 80s நடந்திருந்தா அவங்க எப்படி வந்து டேக் பண்ணி இந்த விஷயத்தை டேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அதுவுமே யோசிக்க தோணுது. ஒருவேளை நம்ம நல்லா வளர்ந்ததுனால அந்த நடுநிலைமை தன்மையா அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் இந்தியா எல்லாமே இன்றைக்கி இங்கே யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் சைனாவை எல்லாருமே நாட்டோ பிளாக், பேசிக்கலாக வெஸ்டர்ன் பிளாக் சைனாவை கார்னர் பண்ணுறாங்க. உலகத்தோடைய 35-40% உற்பத்தி சைனா பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். நீங்கள் வாட்ச் யூஸ் பண்ண தான் செய்வீங்க, எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ண தான் செய்வீங்க. சம்படி ஹஸ் டு ப்ரொடியூஸ், யாராவது உற்பத்தி செஞ்சாகணும். அதை அப்போ இந்தியாவை நீங்கள் பகச்சிக்கிட்டு யார் உற்பத்தி செய்வாங்க? அடுத்த மிகப்பெரிய நாடு இந்தியா தான். ஸோ நீங்கள் அந்த சைனா +1 பாலிசியில் இந்தியாவை நீங்கள் எடுத்துகிட்டு பார்க்க முடியாது. ரெண்டாவது, நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த வரக்கூடிய பாலிடிக்ஸ்ன்றது இண்டோ பசிபிக் தான். நீ உலகத்தோட எல்லா அரசியலுமே கல்ஃப் ஆஃப் ஒமானில் ஆரம்பித்து நம்ம பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் நடக்க போகுது. அப்போ இந்த இடத்துல இந்தியாவை எடுத்துகிட்டு நீங்கள் இண்டோ பசிபிக் உங்களுடைய பாலிசியை நீங்கள் இது பண்ண முடியாது. எல்லா நாடுகளுக்கும் தேவை. ப்ளஸ் இந்தியாவோட சைஸ் இப்போது நம்ம வளர்ந்துருக்கிறோம். இன்றைக்கி அஃபிஷியலாக 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் இந்தியா. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளோட இது இருக்குது. இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மக்கள், டயஸ்போரா. எந்த நாட்டில் எடுத்திங்கனாலும் டாப் பிளேயரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க இருப்பாங்க. இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஃபார்ச்சூன் 100ல் நீங்கள் இந்தியர்கள் தான் டாப் லீடர்ஷிப்பில் இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு பவரை கொடுக்குது. இதே 90களில் இருந்திருந்தால் இவங்க வந்து வேறு மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த காலத்தில் ஒருத்தர் 90s 2000 ஈவன் 2010 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து ஒரு லீடர் வராங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் இந்தியா வருவாங்க. கிளின்டன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இறங்கிட்டு இந்தியா, இல்லை இந்தியாவில் இறங்கிட்டு பாகிஸ்தான். அதில் போட்டி நடக்கும், நீ அங்கே போகாமல் இங்கே வாங்க ஃபஸ்ட்டுன்ட்டு. ஸோ வி ஹவ் டெவலப்ட் நம்மளுடைய மக்களுடைய அந்த உழைப்பு, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு, ஒரு ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட், இது எல்லா ஃபேக்டரும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம எதிராக போகாமல் இருக்கிறாங்க. நியூட்ரலாக ஓரளவுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. அண்ட் சைனாவை வந்து இந்த இடத்துல ரொம்ப நம்பி இருந்ததோ பாகிஸ்தான், சைனா பெருசாக வந்துட்டு கை கொடுக்கலையோ பாகிஸ்தானுக்கு, ஒருவேளை இந்த டாரிஃப் பிரச்சனை இருக்கிறதுனால இந்தியாவோட ஆதரவு சைனாவுக்கு தேவைப்படுதா, இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல சார், அது எப்படி பார்க்கலாம் நம்ம? டாரிஃப் நீங்கள் சொன்னது 100%. இப்போ சைனா அமெரிக்காவை டேக் ஆன் பண்ணணும் அப்படின்ற போது அவங்களுக்கு அடுத்த மார்க்கெட் வேணும். இந்தியா வந்து ப்ரொடியூசரும் கூட, இந்தியா வந்து கன்சியூமரும். ஸோ பெரிய நம்மளோட ஸ்ட்ரென்த்தே நம்மளுடைய சைஸ் அண்ட் பாப்புலேஷன் ப்ளஸ் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர். $100 பில்லியன் அவங்களுக்கு இப்போ ட்ரேட் சர்ப்ளஸில் சைனா இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய கிளையன்ஸில் நீங்கள் யாராவது ஒருத்தட்ட முறைக்கணும் அப்படின்னா உங்களுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் கிளையண்ட்டை முறைப்பீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு மெயின் ஃபேக்டர் இருக்குது. ரெண்டாவது, சைனா எப்போ பாகிஸ்தானுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பலுச்சிஸ்தானுக்கு பிரச்சனை வரும்போது. ஏன்னா அங்கே தான் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போது அவங்க கண்ட்ரி கம்ப்ளீட்டாக ஏர் ஸ்பேஸ் எல்லாம் ஷட் ஆஃப் ஆகிருக்கு. குவேட்டாவில் மட்டும்தான் அவங்களுடைய விமானங்கள் இறங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதுவும் நிறுத்திட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, இந்த பேட்டர்னில் 8 நகரங்களில் 7 வந்து பஞ்சாபில் இருக்குது, 1 வந்து சிந்தில் இருக்குது. கராச்சி மட்டும் அது போய் பஞ்சாபி டாமினேட்டட் தான். பலுச்சிஸ்தான் நம்ம கை வைக்கல. இது ஒரு வகையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா வச்சுங்க. ஸோ இது இப்போ அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் நம்ம போய் கை வைக்கல. பட் இவங்களோட இதை இந்தியா கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னையோட ஹைலைட், இன்னையோட நியூஸ், பர்னிங் நியூஸ் இதுதான். இந்தியா இப்போ அவங்களோட DGISPR அஃபிஷியலாக வந்து டிவியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவர் கண்ட்ரி இஸ் அண்டர் ஃபயர் அட்டாக். இந்தியாவுடைய ட்ரோன் தாக்குதல் எங்களுடைய 9 நகரங்கள் மீது இப்போ நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. இதுக்கு காரணம் இவங்க நேற்று பூஞ்சில் பண்ண அந்த அக்கிரமம், ப்ளஸ் இந்தியா மேலே நேற்று இன்னைக்கு விடிய காலையில் மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணு. இப்போ நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்த விஷயம், லாகூரில் வந்துட்டு அது மாதிரி நடந்தது, புகை வருது, சத்தம் கேட்டது அப்படின்னு இந்த மக்கள் அலறி அடிச்சுட்டு ஓடினாங்கிற அந்த ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுக்கப்புறமா என்ன பார்த்தேன் அப்படின்னா, நம்ம பஞ்சாப்ல வந்து அவங்களுடைய மிசைல் வந்ததாகவும் அதை நம்ம வந்து அட்டாக் பண்ணி வீழ்த்தி அது மட்டும் தான் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் 9 நகரங்களில் இப்போ நியூஸ் ஆன் பண்ணீங்கன்னா நிச்சயமா இப்போ நேற்று பேசும்போது கண்டிப்பாக நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தரப்பினர் பேசினாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத மாதிரி பார்க்க முடியுது. ஒருத்தர் வந்து கண்டிப்பாக நாங்கள் பதிலடி கொடுப்போங்கிறாரு, ஒருத்தர் வந்து டென்ஷன்ஸை வந்து இந்தியா குறைச்சிச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக என்னங்கிறத உட்காந்து யோசிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசுகிறாங்களே. இப்போ நம்ம இங்கே எல்லாரும்னா ஒரே மாதிரி பேசுகிறாங்க, அங்கே வேற பேசுகிறாங்களேங்கிற மாதிரி இருக்குது. இல்லை, சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு அவங்க இதை தாக்குதலை விரும்பலை. அதில் அதாவது பாகிஸ்தானுடைய ஒரு லாங்கஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர், ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரிக்கு நவாஸ் ஷெரீஃப் தான். நவாஸ் ஷெரீஃப் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்காப்புல, இந்தியாட்ட போய் தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு. அவங்களுடைய பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் இம்ரான் கான், இது வேணாம் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா ஆட்சியை ரன் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்ன நாட்டு என்ன நிலைமைக்கு போயிட்டு இருக்கணும். இப்போ இந்த எல்லாமே ரிட்டாலியேட் பண்ணாட்டி அசீம் முனீர் காலி. அசர் முனோட பதவிக்காலம் முடிய போது, அதனால தான் இதை நீட்டிக்கிறதுக்காக இப்படி பண்றாருங்க. இல்ல, நீட்டிச்சார் ஏற்கனவே 2029 வரைக்கும் அவங்க அரசியல் சாசனத்தையே மாற்றி 5 வருஷம் ஆகிட்டாங்க. இப்போ 2 மாதம் முன்னாடி தான் பண்ணாங்க. அசீம் முனீர் இஸ் இன் பவர் டில் 2029.
அதன் பிறகு 32 வரைக்கும் அது அவராக விட்டு வர வரைக்கும் இல்லை வேற யாராவது ராணுவ தளபதிகள் வந்து அவங்க ஏதாவது ஏதாவது பண்ணி அப்படி மாறினா தான் உண்டு. அவர் காணாம போயிட்டார், எங்க இருக்காருன்னே தெரியலையே. இல்லை அவர் வந்து இப்போ நான் வந்து வார் ஹெட் குவார்ட்டரில் நான் வந்து பெரிய யுக்திகளை வகுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தான் இப்போ என்ன பேசிக்கலாக நடந்திருக்குன்னா, இது ஒன் மேன் ஈவன் அவங்க ரேங்க்ஸ் அண்ட் ஃபைல்ஸ்லேயே எனக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய 2-3 முன்னாள் பாகிஸ்தான் அதிகாரிகள் அவங்களே எல்லாம் யூகேல செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களே வெறுத்து போயிருக்காங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு போய் தேவையில்லாமல் இந்த வேலைலாம் பண்ணாங்க, இந்தியாவோட ஜியோ எக்கனாமிக்ஸ் பண்ணியிருக்கணும், இந்தியாவுக்கு ரூட்டை ஓப்பன் பண்ணியிருக்கணும் பாகிஸ்தான் ரூட்டை ஓப்பன் பண்ணி இந்தியாவை சீபக்குள்ளே கொண்டு வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து சென்ட்ரல் ஏஷியா கொடுத்து வந்து இந்தியாவை டிபெண்ட் ஆக்கியிருக்கணும் பாகிஸ்தான் கூட. நாளைக்கு சண்டை வந்துச்சுன்னா ரோடை க்ளோஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் யோசிச்சிருக்கணும் பாகிஸ்தான் அவங்க பேசுகிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அசீம் முனீர் இவங்க குத்தி இருக்கக்கூடிய ஆளுங்க இவங்களோட இதுக்கு இப்போ இந்தியா உள்ளே வந்து அடிச்சிட்டாங்க. இனி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாலக்கோட் மாதிரி நீங்கள் வாலக்கோட்டில் நம்ம ஆளுங்களே சில பேர் ப்ரூஃப்லாம் கேட்டாங்க. ப்ரூஃப் போட்டு 2 லேடி ஆஃபீஸர்ஸ் பக்காவாக போட்டு பெண் அதிகாரிகள் காமிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் வேறு என்ன ஆப்ஷன் சொல்லுவீங்க? போன முறை மாதிரி போய் சொல்ல முடியாது, அப்போ பதிலடி கொடுத்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஆப்ஷன் என்னென்னா, ஒன்று நீங்கள் ஏதோ ஒரு ஆள் இல்லாத இடத்துல போன முறை மாதிரி தாக்குதல் நடத்திட்டு வழக்கம் போல் நீங்கள் போய் சொல்லி நாங்கள் எல்லாம் இந்தியா பிரிகேட் கோட்டை தாக்கிட்டோம், எதை தாக்கிட்டோம், ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டை தாக்கிட்டோம்னு சொல்லி நீங்கள் ஏதாவது போய் சொல்லி தப்பிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் சீரியஸாக ஸ்ட்ரைக் பண்ணணும். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வந்து நம்ம கைப்பற்றணும், அது கைப்பற்ற வரைக்கும் இந்த போர் நிறுத்தக்கூடாது, ஐ மீன் இந்த அட்டாக்ஸை நிறுத்தக்கூடாது, இந்தியா வந்து அதுக்கு தீவிரம் காட்டணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல எல்லாரும் பேசுகிறத பார்க்க முடியுது. இது சாத்தியமா? இல்லை சாத்தியம் தான், அதுக்கான விலை ரொம்ப அதிகம். இந்த நேரத்தில் நம்ம பொருளாதாரத்தில் கோவிட்லேருந்து மீண்டு நாடு ஒரு பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. சைனாட்டிலேருந்து மேனுஃபேக்சரிங் நம்ம இடத்துல கொண்டு வரதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் அமைஞ்சதே கிடையாது. இந்த நேரத்தில் போய் நம்ம பிஓகே மீட்கணும்னு சொல்லி அதில் போய் ரிசோர்ஸஸை செலவு பண்ணுறது கரெக்டான ஒரு ஐடியாவாக இருக்காது. ஏன்னா நீங்கள் வெறும் போர் மட்டும் சொல்யூஷன் கிடையாது, வேறு சில வழிகளையும் நம்ம எடுக்கலாம். இப்போ அந்த நாடே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது அந்த நாடே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. எதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ இது பண்ணி இவ்வளோ வீரர்களோட உயிரை கொடுத்து அவ்வளோ பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து இது பண்ணி பண்ணுறது, இது நிச்சயமாக அந்த மாதிரி முடிவை அரசாங்கம் எடுக்க மாட்டாங்க. இட்ஸ் நாட் அ டைம். நேற்று நம்ம பேசும்போதே நிறைய இடங்கள்ல நம்மளே சொல்லியிருப்போம், இப்போ ஏற்கனவே கணிக்கப்பட்டது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னா, இப்போ தீவிரவாத முகாம்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிருந்துருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசப்பட்டது. அது எப்படி வந்து இந்த தாக்குதலில் வந்து அவங்க எல்லாருமே வந்துட்டு இதில் இறந்துருப்பாங்க, இது எப்படி சாத்தியமாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் பேசுனாங்க. பட் அவங்களுடைய மூவ்மெண்ட் எங்கே இருந்ததுன்னு பார்த்து தான் நம்ம ராணுவம் அடித்தாங்க அப்படிங்கிறத நிறைய இடங்கள் நீங்களும் பேசியிருக்கீங்க, அவங்க பேசும்போது நம்மளால் பார்க்க முடியுது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க அதாவது ஃபால் பேக்குன்னு சொல்லுவாங்க, சேஃப் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, எங்கள் லாங்குவேஜில் சொல்லுவாங்க சேஃப் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நீ இங்கேருந்து தப்பிச்சிட்டியா, நீ இந்த இடத்துக்கு போய்ட்டு ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்கும். இப்போ நம்ம அடித்தது சேஃப் ஹவுஸ். அவங்க எங்கே போய் இருக்கிறாங்களோ இவங்களோட ஆக்சுவல் கேம்ப்ஸ் எல்லாம் வேறு. போன முறை நல்லா கவனிச்சு பாருங்கள், பாலக்கோட், முசாஃபராபாத் இந்த பகுதிகளில் தான் இருந்துச்சு. இந்த முறை முசாஃபராபாத்தில் ஒரு குறிப்பிட்ட ரிசார்ட்டை மட்டும் நம்ம அடித்தோம். ஏன்னா அங்கே சில முக்கியமான தீவிரவாத தலைவர்கள் இருந்தாங்க, அந்த இடத்துல அடிச்சிருக்கோம். இந்த டைம் வந்தது எல்லாமே பின் பாயிண்டடான இன்ஃபர்மேஷன். அதுக்கு 4 விஷயம் உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஈவன் அமெரிக்கா கூட சில இடத்துல திணறுவாங்க, மொசாட்டை மட்டும்தான் இருக்குது, இஸ்ரேல்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ். இந்த மிசைல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை நான் உங்களுக்கு ட்ரோன் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு உங்கள் வெளியிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் எனக்கு சொல்லுவாங்க, ஆள் இருக்குது, வண்டி இருக்காங்க, இந்த பில்டிங்கில் தான் இருக்கிறாங்கன்ட்டு இந்த விண்டோ மார்க் பண்ணிடுவாங்க. இந்த இதில் எடுத்திங்கன்னா ஒன்று ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், கிரவுண்ட் லெவலில் உங்களுக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். ரெண்டாவது சிக்னல் இன்டெலிஜென்ஸ், மொபைல் இன்டர்செப்ட்ஸ், உங்களுடைய வாட்ஸ்அப் இன்டர்செப்ட்ஸ், இது எல்லாமே மொபைல் இன்டெலிஜென்ஸ் வரும். இதுக்கப்புறம் டாக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி நம்ம 101% ஷியூராக டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ண பிறகு தான் இந்த ஆக்ஷனை நம்ம எடுத்தோம். இன்றைக்கி அங்கே தீவிரவாதிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், மசூத் அசார் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸில் 10 பேர் இருந்தது, அதில் 3 பசங்க, 3 பேருமே தேடப்படக்கூடிய டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. தீவிரவாதிகளோட ஃபியூனரல் நடக்கிறத பார்க்குறோம். இவங்க இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் அவங்கள வந்து இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் மிரட்டல் கொடுக்குறத பார்க்குறோம். ஸோ எக்ஸாக்டாக பின் பாயிண்டடான ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். இந்த 14 நாள் கேப் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே அடிக்கலாம் அப்படின்றது ராணுவம் எல்லாம் முடிவு பண்ணணும். இந்த இடத்துல அடிங்கன்னு இது வந்து குறி காமிச்சு கொடுக்கறது இன்டெலிஜென்ஸ் தான். அந்த கோஆர்டினேஷன் எல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி தான் அடிக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் கொஞ்சம் இது ஆரட்டம், வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸுமே உங்களுக்கு பொதுத்தளத்தில் வரும். நிச்சயமா நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து வெறுமனே அவங்கள தேடிலாம் கண்டுபிடிக்கிறதோட நிறுத்தக்கூடாது, அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணணும்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. அப்போ தான் ஒரு அடுத்த கொஞ்ச நாளைக்கு அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க. இது எவ்வளோ நாள் இந்த சைலன்ஸ் இருக்குங்கிறது தெரியல, நம்ம போக போக தான் அது தெரியும். இல்லை இது முடியாதுங்க, இது சைலண்ட்லாம் இவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நான் ஒரு கேரண்டியாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ராணுவ தளபதி அந்த மாதிரி தான் பார்க்கணும். நம்ம ஒரு 5 years ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா
நிச்சயமாக நம்ம ஒரு இதை மெச்சூரிட்டி எதிர்பார்க்கலாம். நவாஸ் ஷெரீஃப் இருந்தபோது அன்னைக்கு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் லாகூர் பஸ் பயணம்லாம் நம்ம பார்த்தோம். ரோடு போட்டு ஓப்பன் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். முசஃபராபாத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம். நல்ல ஒரு நாடாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கலாம். இவங்க ராணுவம் விட மாட்டாங்க. ராணுவத்தை தூக்கி எறியறதுக்கு அரசியல்வாதிகள் கிடையாது. 26 குடும்பம், அதே குடும்ப அரசியல், அதே கரப்ஷன் எல்லாமே. மக்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ராணுவத்தை மீறியும் அவங்க இது பண்ண முடியாது. ஏன்னா ராணுவம் தான் அவங்கள காப்பாற்றுதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த ராபின்ஹுட். எப்போ ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் கரப்டட், இவங்கன்ட்டு ராணுவத்தோட கரப்டட் யாருமே கிடையாது. ஸோ எங்கேயுமே அந்த கண்ட்ரி ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கோ இல்லை மாறத்துக்கோ, நேபாள் பற்றி நம்ம பாசிட்டிவாக பேசலாம், இலங்கையை பற்றி பேசலாம். இதோட மோசமான ஒரு நிலைமை இலங்கை இருக்கு. மக்கள் மீண்டு வந்தாங்க, எல்லாம் இயற்கையாக போயிட்டு இருக்காங்க, அடுத்த வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு இலங்கைக்கும் பெரிய லெவலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க அப்படி கிடையாது. ஸோ திஸ் வில் கோ ஆன். பட் இந்த முறை கொடுத்த அடி அப்படின்றது, இப்போ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அடி இவங்களை அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும். இந்த அளவுக்கு ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு விஷயத்தெல்லாம் இனிமேல் அவங்க பண்ண மாட்டாங்க. நிச்சயமா. அண்ட் இதை யாராவது ஒருத்தவங்க முடிச்சு வைக்கணும் இல்லையா? இப்போ அதாவது டெம்பரவரியாக இந்த விஷயத்தை முடிச்சு வைக்கணும்ல. யார் ஆரம்பிச்சாங்களோ அவங்க தான் முடிச்சு வைக்கணும். அவங்க எப்போ வந்துட்டு இந்த விஷயத்தை முடிச்சு வைப்பாங்க? இன்னைக்கோட முடிச்சுக்கலாம். அவங்க வந்து இப்போ மீண்டும் அவங்க தாக்குதல் நடத்துனா அடுத்த லெவலுக்கு போனாங்கன்னா இதை விட 10 மடங்கு நம்ம 1x10x தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நான் கராச்சியை கை வைக்க மாட்டானே என்னோட ஓன் சர்க்கிள்லேயே சொன்னாங்க. இல்லை நீங்கள் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, கராச்சியெல்லாம் போய் அடிக்க மாட்டோம் நம்ம அப்படின்ட்டு. இன்றைக்கி நடந்துச்சா இல்லைங்களா? நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். கராச்சியை நீங்கள் என்னோட சிட்டியில் கை வச்சிங்கன்னா we will hit you in your cities. எங்கள் மக்கள் மேலே நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ற போது ஃபஸ்ட்டு முறை தீவிரவாதிகள் மட்டும்தான் நைட்டு இதெல்லாம். இனி நீங்கள் எப்படி தூங்குவீங்க? உங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகல, நீங்கள் எப்படி தூங்குவீங்க? உங்களால் தூங்கவும் முடியாது. அப்போ நீங்கள் டிஸ்டர்ப் ஆகி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் நிறுத்த முடியும். we are forcing them, we are deterring them, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு. இதில் நம்ம பார்க்குறப்ப எனக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் அந்த சர்க்குலரில் என்ன நடந்துட்டு இருந்தது, அவங்களோட கண்காணிப்பு ரேடார் வந்து எப்படி வீக்காக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு அட்டாக் நடக்க போகுது அப்படின்னு அவங்க கண்டிப்பாக கணிச்சிருந்துருப்பாங்க. எங்கெங்கிறத வந்து கணிக்கிறதுக்கு அவங்களோட உளவுத்துறை ஹெல்ப் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் அப்போ ஏன் இந்த தோல்வி அவங்களுக்கு, எப்படி இதை மிஸ் பண்ணாங்க, நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு திங்க் பண்ணணும்னு தோணுச்சு. எக்ஸலண்ட்டான கொஸ்டின். உங்களுக்கு ஏரியல் த்ரெட், விமானங்களாக இருக்கட்டும் இல்லை ட்ரோன்ஸாக இருக்கட்டும், அதை கண்டுபிடிக்கிற கண் அப்படின்றது ரேடார். ஸோ அவங்களுடைய ரேடார் சிஸ்டம் ஃபுல்லாக சைனீஸோடைய ரேடார் சிஸ்டம் அவங்க வச்சுருக்காங்க. HQ9, HQ16 அது வந்து மிசைல் சிஸ்டம். அது அந்த மிசைலோடைய ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 பேட்ரியாட் அயன் டோம்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இதில் HQ9 அப்படின்றது பேட்ரியாட் ஈக்குவலன்ட்டுன்னு அவங்க கிளைம் பண்ணாங்க சைனா. S-300க்கு ஈக்குவலாக அதை கிளைம் பண்ணாங்க. 300 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு, 300ன்றது அதோட ரேஞ்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 வெஹிக்கிள்ஸில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் ரேடார் உள்ளே என்ன வருதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடார். அதுக்கப்புறம் அந்த இன்புட் வந்து கமாண்ட் போஸ்ட்டுக்கு போவோம். அது சிஸ்டம் அனலைஸ் பண்ணும் சாஃப்ட்வேர். இது வந்து ஃப்ரெண்ட்லி ஏர்கிராஃப்டா, எனிமி ஏர்கிராஃப்டா, என்ன மாதிரியான இது வருது, எந்த ரேஞ்சில் இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணி அதை டிசிஷன்ஸ் எடுக்கும். நீங்களாவும் மேனுவலாகவும் ஓவர்ரூல் பண்ணலாம். அது இல்லை வேண்டாம் அப்படின்னு கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், இல்லை வேணும்னு கூட நீங்கள் இது பண்ணலாம். அதன் பிறகு அந்த கமாண்ட் போஸ்ட்டு கன்னுக்கு கமாண்ட் கொடுக்கும். அந்த கன் அந்த மிசைலை ஃபயர் பண்ணும். அந்த கன் அந்த மிசைலை ஃபயர் பண்ணும்போது இன்னொரு ரேடார் இருக்கும். நடுவில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க, அதை நீங்கள் இருக்கக்கூடிய ஃப்ளைட் ஒரே டைரக்ஷனில் வராது இல்லைங்களா? இல்லை ஒரு ட்ரோனை நீங்கள் மாற்றி கூட அனுப்பலாம், அது ட்ரஜெக்டரியை மாற்றலாம். அப்போது அது கடைசியாக போய் அது ஹிட் ஆகிற வரைக்கும் இந்த ரேடார் தான் அந்த மிசைலை கைட் பண்ணணும். இதுதான் ஓவரால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ இவங்க HQ9 எல்லாத்தையும் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணி வச்சுருந்தாங்க. HQ16 டிப்ளாய் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பண்ணும்போது HQ9 இவங்க பண்ணும்பொழுது இவங்களுக்கு இது இருந்த தைரியம் என்னென்னா, இதை மீறி எதுவும் உள்ள வர முடியாது. இப்போ இவங்களை HQ9 இவங்க வச்சுட்டு இருக்கும்போது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் என்னென்னா, இதை எல்லா இம்பார்ட்டண்ட் இடத்துல நம்மளோட ஈஸ்டர்ன் பார்டரில், இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் வச்சுருவோம். இதை மீறி இந்தியா ஏதாவது அனுப்பிச்சாங்கன்னா நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்ட்டு. செகண்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து நீங்கள் ஒரு இது எக்ஸ்க்ளூசிவாக ஃபைட்டர் ஜெட்ஸ்க்காக பண்ணுறது. எதிரிகள் விமானம் உள்ள ரஃபேல் போகுது, இல்லை ஏதோ ஒரு விமானம் போகுதுன்னா நீங்கள் உங்கள் விமானத்தை பறக்க விட்டு ஏர் டு ஏர் மிசைல் ஃபயர் பண்ணுறது. இதுதான் BVRMs. போன முறை நம்ம ஒரு விமானத்தில் இருந்தோம், MiG-21 ஒரு பைசன் விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள். அவங்க ஒரு இதுதான் BVRM தான் ஃபயர் பண்ணாங்க. இப்போ இந்த முறை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவசரமாக சைனாட்ட வந்து PL-15 அப்படின்ற ஒரு மிசைலை வாங்கினாங்க. இது ஹேர்கிராஃப்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மிசைல். ஸோ அதை வந்து நீங்கள் சைனீஸ் விமானத்தில் தான் ஃபிட் பண்ண முடியும். ஸோ J-10, JF-17 இது வந்து சைனா இது வரைக்கும் யார்கிட்டையுமே கொடுத்ததே கிடையாது. அதோடைய கமர்ஷியல் வெர்ஷனை தான் கொடுப்பாங்க. அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய கமர்ஷியல் வெர்ஷனை தான்
கென்யா பங்களாதேஷ் போன்ற பல நாடுகளுக்கு கத்தார் போன்ற நாடுகளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஓன் யூஸ்க்கு வச்சிருக்கக்கூடிய மிசைல்ஸை அவசர அவசரமாக பாகிஸ்தான் கொடுத்தாங்க. ஸோ PL-15 இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இவங்க எப்படி கம்பேர் பண்ணாங்கன்னா, மீட்டியார் நம்ம ரஃபேலோட பேக்கேஜோட வாங்கணும், மீட்டியார் ஸ்கேல்ப் இது ரெண்டுமே நம்ம பேக்கேஜோட வாங்கணும். ஸோ மீட்டியார் ஒரு மேக் 3ல போகக்கூடிய மிசைல், ஒரு 150லேருந்து 200 கிலோமீட்டர் போகக்கூடியது. இது வந்து ப்ரூவன் சிரியா வாரில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரான்ஸு. இவங்க நினச்சது என்னென்னா, அந்த PL-15ன்றது 250 to 300 கிலோமீட்டர்ஸ் மேக் 4ல் போவோம், அப்போ நம்ம பெட்டராக பண்ணிடலான்ட்டு. இப்போது லாஸ்ட் ஒரு 24 hours என்னோட ஸ்டடி ஃபுல்லாக எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய அந்த HQ-9 ஒரு மிசைலை கூட தடுக்க முடியல. அப்போ இங்கே சைனீஸோட சிஸ்டம் இங்கே ஃபெயிலியர் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் இருக்குது. இந்தியா சிஸ்டம் டாச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனுப்பிச்ச ட்ரோன்ஸ், நம்மளோட திருத்தி அப்படின்னு ஒரு ஓன் சிஸ்டம் இருக்குது, இந்தியாவிலே தயாரிச்சது. அதை பார்டரில் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா 24th or 25th டெஸ்ட் பண்ணாங்க. ஃபுல்லாக ஜாம் பண்ணாங்க. அது சோஷியல் மீடியாலாம் நிறையா வந்துச்சு. அப்போ அவங்க நினச்ச கால்குலேஷன் என்னென்னா, நம்ம காமிச்சது என்னென்னா, உங்களோட சிவிலியன் ஏர்க்ராஃப்ட் நாங்கள் ஜாம் பண்ணுறோம், நீங்கள் சைடு நீங்கள் வரக்கூடாது, அதுக்காக ஜாம் பண்ணுறோன்ட்டு. பட் அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அந்த டைமில். இது எல்லாமே இன்னும் மிஷன் ப்ரீஃபிங் இவங்க கொடுத்தாங்கன்னா வரும், அரசாங்கம் வந்து தேவை அது கொடுக்க மாட்டாங்க மேபி, ஏன்னா இதெல்லாம் திரும்ப யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் என்னுடைய யூகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அந்த HQ-9 அப்படின்ற அந்த ரேடார் வந்து கம்ப்ளீட்டாக பிளைண்ட் ஆயிடுச்சு, நம்ம பிளைண்ட் பண்ணிட்டோம் அதை. ஸோ அதால் உள்ளே வரக்கூடிய மிசைல்ஸை எதுவுமே தடுக்க முடியல. ரெண்டாவது ஏர்கிராஃப்ட்ஸ், நீங்கள் அவ்வளோ ஜெட்டுமே இந்தியாவோட எல்லைக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் உங்களோட மிசைல் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் லெஸ் தென் மினிட் நீங்கள் மிசைல் வச்சு இது பண்ணலாம். ஸோ அப்போ அவங்களோட ஏர்கிராஃப்ட்லாம் போகும்போது PL-15 அவங்களுக்கு வேலைக்கு ஆகலை. அது ஒரு முழு மிசைல் வந்து இந்தியாவில் இன்னைக்கு காலையில் பட்டினால தேடி எடுத்தாங்க, ப்ரொஃபைலோட கிடச்சிருக்கு. இப்போ அது நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இவங்களுடைய ஏர்கிராஃப்ட்ஸ், அதில் மெயினாக F-16ல ஆன்போர்ட் ரேடார் இருக்குது. JF-17 அதை வந்து அவங்க வந்து F-16ஓட அதிகமாக கிளைம் பண்ணுவாங்க, அதுலேயுமே ஆன்போர்ட் ரேடார் இருக்குது. பைலட்டுக்கு கீழே ரேடார் சப்போர்ட் இல்லைனா கூட லைவ் சுச்சுவேஷன் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, லைவாக நீங்கள் பார்த்து பைலட்டால் டிசிஷன் எடுக்க முடியும். இது எல்லாத்தையுமே நம்ம பீட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன வெப்பன்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ திருத்தி அப்படின்றது ஓப்பன் சோர்ஸில் ஓப்பனாக அவைலபிளாக இருக்குது, அதனால அவங்களோட டிசோர்ஸ் பண்ணுறேன் நான். நம்ம என்ன சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணோம், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது தெரியாது. இப்போ கம்ப்ளீட்டாக அது நாக் ஆஃப் ஆயிடுச்சு, அவங்களோட சிஸ்டம் எதுவுமே நாக் ஆஃப் ஆயிடுச்சு, அவங்களால பண்ண முடியல. அதன் பிறகு தான் இவங்க டைவர்ட் பண்ணுறதுக்கு நேற்று சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா 5 விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம், 10-20 வீழ்த்திட்டோம், 20 வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ரஃபேலோடைய ஏதோ ஒரு இதெல்லாம் எடுத்து அதில் மார்ஃபிங்லாம் பண்ணி கொஞ்சம் இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் தேவர் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் இல்லை நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கோம், நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. பட் இந்த ஆப்ரேஷன் வந்து உக்ரைன் ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மளோட போரோட தன்மை மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்ட் சொல்லவே இல்லை என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஸ்கேல்ப் மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேமர் பாம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் இல்லையா? அது உண்மை இல்லையா? இல்லை உண்மை இல்லாமல் இல்லை. அவங்க எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஏர்ஃபோர்ஸ் வந்து நாங்கள் இந்த மிசைலை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க கர்னல் சோஃபியா குரேஷி வந்தாங்க, விங் கமாண்டர் வைமன்யா வந்தாங்க, அவங்க 2 பேருமே இந்த மிசைலை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை, அவங்க இதை தான் தாக்கணும்னு சொன்னாங்க. பட் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா தெரியும், ஓகே நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம், ரஃபேலோட இந்த மிசைல்ஸ் வாங்கியிருக்கோம், நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் இருக்குது, அடிக்கடி நம்ம டெஸ்டிங் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இதையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இதுதான் அப்படின்றத நம்ம நல்லா நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஸ்கேல்ப் மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹேமர் பாம்ஸ் யூஸ் இல்லை, யாருக்குமே தெரியாது. இது எல்லாமே வெளியிலேருந்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடி தான். ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸாக அவங்க பார்க்கக்கூடியது, அப்சர்வர்ஸாக நாங்கள் பார்க்கக்கூடியது, ஓகே இந்த வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ வரைக்குமே ரஃபேல் யூஸ் பண்ணாங்களான்னு தெரியாது. அப்படியே ரஃபேல் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ரஃபேல் பத்தி இங்க நிறைய விமர்சனம் இருந்தது. இல்ல ரஃபேல் யூஸ் பண்ணிருக்காங்க தெரியாது, யாருக்குமே தெரியாது, சொல்ல மாட்டாங்க. சான்சஸ் இருக்கு, 99% ரஃபேல் யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இதோட சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட பேசும்போது நீங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் ரஃபேல்ன்றது டீப் ஸ்ட்ரைக், நீங்கள் பாகிஸ்தான் உள்ளே போய் இது பண்ணுறதுக்கு ரஃபேல் யூஸ் பண்ணோம், இந்த வேலையை சுகோயே பண்ணிட்டு போயிடும், நம்மகிட்ட இவ்வளோ வெப்பன் சிஸ்டம் இருக்குது, இதை போய் நம்ம இதுக்கு போய் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அசெட்டை போய் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதுவே இவங்களுக்கு இன்னும் கெஸ்ஸிங்காக தான் இருக்குது. ஸோ வி காட் இன்ஃபர்மேஷன் ஒரு 30 ஏர்கிராஃப்ட்ஸ் இங்கேருந்து கிளம்புனதாகவும் வந்து. ஆமாம், இன்னைக்கு பாகிஸ்தானோட ப்ரெஸ் பிரீஃபில் அவங்க பிரைம் மினிஸ்டர் சொன்னது வந்து, மக்களுக்கு அவங்க சொன்னது வந்து 100 விமானங்கள் ஒரு சேர வந்துச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அவங்க மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 100 விமானம் வந்தாலும் நாங்கள் வீழ்த்தியெல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஒன்றுமே கிடையாது. பட் எவ்வளோ ஸ்குவாடன் போச்சு, எவ்வளோ விமானங்கள் போச்சு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்தியா ஸ்ட்ரெல்த்தாக வச்சுருக்காங்க. அது இராணுவத்தோடைய ரகசியம், நம்ம தெரிஞ்சுக்கணும் கூட அவசியம் இல்லை. பட் இது ரஃபேல் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான
சான்சஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. எக்ஸ்டர்னல் அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எலிமெண்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் அவங்களுக்கு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. போர் ஒத்திகைக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு அவங்க இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பிளே விட்ரல் ரோல் ஹியர் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் ஒரு 20 நாள் என் சேனலில் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுவீங்க இந்தியா ஒன்றும் செய்யாது, நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஜென்ரலாக அந்த மாதிரி தான் ஒரு மக்களோட சென்டிமெண்ட்டு. சலித்து போய் என்ன அவங்க அடிச்சிட்டாங்க, இஸ்ரேல் மாதிரி நம்ம ஏன் போய் உடனே அடிக்கல அப்படின்ட்டு. இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாலஸ்தீன்ட்டு விமானங்களோ இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ கிடையாது. அவங்க விமானம் வச்சு ஒன் வே கேம், எப்போ வேணால் போய் அவங்க இது பண்ணிட்டு வரலாம். இங்கே நம்ம வந்து ஒரு சீரியஸான ஒரு கண்ட்ரியை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கண்ட்ரி ஒரு ப்ராக்ஸி வாரம் நம்ம மேலே வச்சிருக்காங்க, தீவிரவாதத்தை ஒரு ஸ்டேட் வெப்பனை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே நம்ம வேறு வியூகத்தை தான் எடுத்தாகணும். இந்த கடைசி 20 நாளில் சர்ப்ரைஸ்ன்றது தான் முக்கியமான ஃபேக்டர். இந்த முக்கியமான ஃபேக்டர் ஏன் அப்படின்னா, இந்த லாஸ்ட் 20 டேஸில் அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் ரெடியாக இருக்குது, அவங்க பேரிங்கிகள் ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இதில் 3 அப்சர்வேஷன்ஸ் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் சவுதியிலேருந்து திரும்ப வர்றாரு. ஒரு கோபமாக அந்த ஒரு பேசின இதில் பீகாரில் போய் மதுபனியில் பேசியிருந்தார் அவர். ஆனால் பாகிஸ்தான்ற ரெஃபரன்ஸே வரல. ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டிங்ஸ் இருந்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசினது, உள்துறை அமைச்சர் பேசினது. அதன் பிறகு மொத்த ஃபோக்கஸுமே இந்தியாவோட கடற்படையில் இருந்துச்சு. இந்தியா ஐஎன்எஸ் விக்ராந்த் போச்சு, திரும்ப வந்துச்சு. P-8 விமானம் போச்சு, வேவு பார்த்துச்சு, திரும்ப சப்மரீன்ஸை மூவ் பண்ணிட்டோம், நம்மளுடைய நியூக்ளியர் மிசைல்ஸை மூவ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நேவியுமே அவங்க எக்ஸ்தலத்தில் ரொம்ப கிரிப்டிக்கலான மெசேஜ் நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. எனிவேர் எனி டைம் எனிவோ அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த சி அண்டர் த சி இந்த ஷோர் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நாங்கள் பாகிஸ்தானில் கராச்சியில் லேண்ட் ஆகி அடிக்க போகிறோம்னு அர்த்தம் அதுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ராஜஸ்தானில் நிறைய மூவ்மெண்ட் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து இறங்குறது, டேக் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷன் சொல்லிட்டு எதிரின்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷம்னு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து வெளியிலேருந்து பார்த்தேன். நான் ஆக்சுவலாக அங்கேருந்து பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. 2 பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸை அவங்க வந்து பிரதமருக்காகவே போட்டிருந்தாங்க. இது நிறைய பேர் இது பேசல. நேற்று நான் தான் அதை பற்றி பேசியிருந்தேன். அது எதுக்குன்னா அங்கே பாடி லாங்குவேஜை பிக்கப் பண்ணி இவங்க என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாங்கன்றது அது எல்லா கண்ட்ரிஸுமே பண்ணுறாங்க. இவங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டீஸ் கிடையாது, அதனால் யூகேலேருந்து ஹையர் பண்ணாங்க. அங்கேயுமே அவர் பார்த்தீங்கன்னா விழிஞ்சம் போகிறாரு, அங்கே போர்ட் திறந்து வைக்கிறாரு, அங்கே அரசியல் கட்சிகளில் இது பண்ணுறது, அவரோட பாணியில் அவர் எதிர்கட்சிகளை கிண்டல் அடிக்கிறது, ஒரு எங்கேயுமே ஒரு இதுவே இல்லை. அப்புறம் மன் கி பாத்தில் அவர் பேசுகிறாரு, அப்புறம் திரும்ப வேர்ல்ட் சமிட் அட்டன் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கல. ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ற போது கடைசியாக வச்சது தான் அந்த சிவில் டிஃபென்ஸ் ட்ரில். ஸோ சிவில் டிஃபென்ஸ் ட்ரில்லு டிப்பிக்கலாக ஒரு போருக்கு 15 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி அது. அப்போ இவங்க யோசிச்சது வந்து இல்லை அப்படின்னு. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் சிக்னல்ஸு ட்ரம்ப்பு கோஹெட் கொடுக்கல, நம்ம வந்து அது க்ரீன் சிக்னல் கொடுத்தோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தீவிரவாதிகள் பின்னாடி போங்க, ஹன் பண்ணுங்க, ஆனால் போர் வேண்டாம் அப்படின்ட்டு. இவங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் வந்துச்சு. ஓஐசி கண்ட்ரிஸ், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன், அவங்க வந்து பாகிஸ்தான் ஒரு சைடாக பேசி அவங்கள ஏதோ விக்டிம் மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்னா இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ட்டு இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அணுகுண்டு 130 குண்டு கௌரி மிசைல் வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோம். ஸோ அணுகுண்டு நம்ம பேச அது வைரல் ஆச்சு, உலகம் முழுக்க எல்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா எல்லாரும் வந்து இந்தியாவை ப்ரெஷர் பண்ணி இதுதான் பழைய காலங்களில் நடந்துச்சு. இதுதான் ஃபேக்டர் ஆஃப் சர்ப்ரைஸ். நம்ம யூஸ் பண்ணி அடிச்சது. அவங்க ஆக்சுவலாக எதிர்பார்த்தது நேவியை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நம்ம யூஸ் பண்ணது இராணுவத்தையும் விமானப்படையும். அதுக்கப்புறம் நிறைய ஃபால்ஸ் நியூஸஸ் வந்துட்டு இப்போ வரதெல்லாம் பார்க்க முடியுது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நாங்கள் ராணுவ வீரர்களை கைப்பற்றி வைத்திருந்தோம் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் சொன்னார். இப்போ மறுபடியும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணியிருக்கிறாரு. இது என்ன மாதிரியான ஒரு பிளே? ஏன் இப்படி ஒரு விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணுறாங்க சில நேரங்களில்? இந்த மாதிரியும் வந்துட்டு சொல்கிறாங்க. அது அவங்களோட லோக்கல் ஆடியன்ஸுக்கு போன முறை பாலக்கோட்டில் அவங்க என்ன நம்ப வச்சாங்கன்னா, இந்திய விமானங்கள் உள்ளுக்குள்ளே வந்தாங்க, ஆனால் அவங்க இதெல்லாம் பண்ணலை. காட்டு பகுதிகளில் குண்டு போயிட்டாங்க, 6 மரம் விழுந்துருச்சு, 2-3 காக்கா இறந்து போச்சு. இதுதான் அவங்க சொன்னது. அந்த மரம் விழுந்ததுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை விட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. ஏன்னா இங்கே மரத்தை வெட்டக்கூடாது காட்டுக்குள்ளே போயிட்டு. இதை அங்கே மக்கள் நம்பிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்ட்டு நம்மளோட பைலட் அவங்க சிறப்பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி இம்ரான்கான் பிரதமராக இருந்தார். இவங்க என்ன நரேட்டிவ் கொடுத்தாங்கன்னா, அமைதிக்கு நாங்கள் எப்பயுமே ஆதரவாக இருக்கிறோம், போனால் போகுதுன்னு நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்ட்டு. அதன் பிறகு இம்ரான்கானுடைய அந்த பதவிக்காலம் முடியும் போது அவங்க அமைச்சரே பார்லிமெண்ட்டில் பேசினார், பைலட்டை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே திரும்ப அனுப்பலைன்னா இந்தியா மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க நகரங்கள் மேலே,
அன்னைக்கு ராணுவ தளபதியாக இருந்த பாஜ்வா வந்து கால் நடுங்கி போயிட்டு வந்து பேசினாரு, நாங்கள் உடனே ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க லோக்கல் ஆடியன்ஸை இல்லாத ஒன்று அப்படி நம்ப வைக்கிறதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ந்து இன்னைக்கு காலையில் ஒரு பேட்டி பார்த்தேன், அவங்களுடைய ஒரு ஃபைட்டர் பைலட் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நேற்று நான் 21 விமானத்தை இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்தினேன் அப்படின்ட்டு. அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மிசைல் அவ்வளோ கிடையாது. ஒரு மிசைலுமே நீங்கள் தாக்கி அழிச்சிட்டிங்கன்னா கூட அப்போவே பண்ண முடியாது. பட் அங்கே ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த மக்கள் அப்படி மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. 21 விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோமா, சூப்பர்ப்பா அப்படின்ட்டு. ஸோ இது இப்போ அவங்களோட விமானிகள் இறந்ததே அவங்க அக்னாலேஜ் பண்ணல. கார்கில்ல அவங்க வீரர்கள் இறந்தாங்க, நம்மளுடைய வீரர்கள் தான் கார்கில்ல அந்த பகுதியில் போய் அடக்கம் பண்ண அந்த ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. இது சொந்த வீரர்களே எடுக்காத ஒரு நாடு. ஸோ இவங்களுக்கு மீடியாவை எப்படியாவது மேனேஜ் பண்ணி லோக்கல் உள்ளே இருக்கக்கூடிய மக்களை முட்டாளாக்கி நான் இதுதான் அப்படின்றத கொடுத்துட்டாங்கன்னா இது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நேற்று வந்து நாங்கள் ரஃபேலை வீழ்த்திட்டோம், 3 ரஃபேலை சுட்டுட்டோம், 4 ரஃபேலை சுட்டுட்டோம்ட்டு. அதே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஊடகத்தில் போய் உட்கார்றாரு. உங்களோட ஆங்கர் கேட்குறாங்க, நீங்கள் நான் எப்படி சொல்கிறீங்க, இதுக்கான ப்ரூஃப் எங்க அப்படின்னு கேட்டால் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கலீங்கன்னு கேட்குறாரு. ஒரு நாட்டோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நீங்கள் இந்த பர்டிகுலர் ரேடார் இந்த இடத்துல இந்த ரேடாரோட ஃபுட்டேஜ் இருக்குது, நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த இதை சுட்டு வீழ்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மிலிட்ரி ப்ரூஃப் கொடுக்குறது எப்படி இருக்குது? சோஷியல் மீடியாவில் வந்து ட்வீட் போடுறவங்க, காசுக்காக போடுறவங்க, அவங்க எடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் இருக்குன்ட்டு இதுதான் அவங்களுடைய ஆக்சுவல். அண்ட் அனதர் ஹேண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஒரு டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு பார்டரில். அப்படிங்கிறப்ப நம்மளோட மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணாங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அங்கே வந்து மார்னிங்ல இருந்து இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரபல கட்சியை சேர்ந்த அதாவது பெனசர் பூட்டோட பையன் அவங்களா இருக்கட்டும், எல்லாரும் தொடர்ந்து வந்து இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த அனதர் கேஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எந்த சப்போர்ட்டும் பண்ணல தீவிரவாதத்துக்கு, பாகிஸ்தான் இஸ் ஆக்சுவலி விக்டிம் பிகாஸ் ஆஃப் டெரரிசம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ சிவிலியன்ஸை வந்து இந்தியன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நான் கொண்டு போயிட்டு இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் நான் கண்டிப்பாக பார்டரில் போய் காமிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் போனதை பார்க்க முடிஞ்சது. நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க கண்டிப்பாக அந்த நேர்காணலாம். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு கேம்? ஏன்னா இப்படி ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும்போது இங்கே கூலாக உட்காந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பீங்களா? அப்படி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது இல்லை, இது வந்து இவங்க டோட்டலாகவே இந்த கண்ட்ரியில் நீங்கள் என்றைக்குமே கண்ட்ரி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் தான் ஆலோ பண்ணணும். நமக்கு பல டைம் கோவம் வரும்போது சொல்லணும் இராணுவ ஆட்சி வரணும். இராணுவ ஆட்சி என்றைக்குமே வரக்கூடாது. இராணுவத்துக்கு அது பாதுகாப்புன்ற தனி கடமை. இராணுவம் இஸ் நாட் டு கவர்ன். அது ரொம்ப ஒரு தவறான விஷயம். இப்போ இவங்களுக்கு என்னென்னா, அங்கே சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு பவரே கிடையாது. இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் NSAவை நீங்கள் யாரை போடுவீங்க? உளவுத்துறையில் இருக்கவங்க, ஒரு சிவிலியன் கவர்மெண்ட்டில் அந்த ரேங்கில் IASல இருக்கவங்க, இது மாதிரி இருக்கவங்க. இவங்க ISI வந்து NSA கீழே வருது, ISI தளபதி NSA ஆக்கிட்டாங்க. அப்போ NSA சொல்கிறது தான் அங்கே பிரைம் மினிஸ்டர் கேட்டாகணும். அப்போ அசீம் முனீருக்கு வந்து தான் பக்கத்துலேயே யாராவது ஷபாஸ் ஷெரீஃபும் துணை பிரதமரும் வேறு ஏதாவது பேசிடக்கூடாது, அப்போ கூடவே ஒரு ஆள் வேணும்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் இவங்களுக்குள்ள நம்பிக்கை எல்லாமே. செகண்டு, நீங்கள் பாருங்கள், இந்தியாவுடைய தாக்குதல் நடக்குது 1-2 இடத்துல இல்லை, 9 இடத்துல. உங்கள் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே கேபினட் மீட்டிங் காலைல 10 மணிக்கு கூப்பிட்றாங்க. இங்கே எந்திரிச்சு பொறுமையாக இது பண்ணி பேட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவங்க சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா தேட்டரிக்ஸ் மேலே தேட்டரிக்ஸாக போட்டு அந்த பழைய வீடியோவில் நம்மள நிறையா விபத்துகள் நடந்துருக்கு, நம்ம விமானங்கள் இதாகிட்டு தான் இருப்போம், அந்த வீடியோலாம் எடுத்து போட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர்களை இந்திய ராணுவ சீருடையில் கொண்டு வந்து அதில் வீடியோஸ்லாம் பண்ணி இந்திய ராணுவ வீரர்கள் பேசுகிற மாதிரிலாம் வீடியோஸ் பண்ணி அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ்மே வந்து இன்டர்நெட் மேனேஜ் பண்ணுறதில்ல, சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணுறதில்ல. ஒரு டிப்பிக்கலாக ஒரு நடிகர் என்ன பண்ணுவாரோ அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் லெவலில் அங்கே பிரச்சனைகள் இருக்குது, அவங்களால வந்து ரியாக்ட் பண்ண முடியல. இப்போது இன்னைக்கு ஒரு அவங்க டிக்டாக்ல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த வீடியோவில் ஒரு பாகிஸ்தானுடைய ஒரு வாலிபர், ஒரு யங் மேன், அவர் சொல்கிறாப்புல ஒரு 26 வயசு இருக்கும், என்னை வந்து இதை பேசுகிறதுனால தேச துரோகின்னு நீங்கள் சொல்லாதீங்க, இந்தியா உள்ளே வர போகிறாங்க, அடிக்க போகிறாங்கன்னு அவங்க சொல்லிட்டு உள்ளே வராங்க, அவங்களுடைய தலைவர் மோடி வந்து சொல்கிறாரு, அவங்க அமைச்சர் சொல்கிறாரு, அவங்க ஊடகத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, அப்போ நம்ம எவ்வளோ அலர்ட்டாக இருந்திருக்கணும், உங்களால் வந்து ஒரு மிசைலை கூட தடுக்க முடியல. போன முறை நீங்கள் வரி இன்க்ரீஸ் பண்ணும்போது, நீங்கள் டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகப்படுத்தும் போது என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்து பெரிய ஹை சொஃபஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்லாம் வாங்க போகிறோம் சைனாட்ட இருந்துன்ட்டு, உங்களால் ஒரு மிசைலை கூட தடுக்க முடியல. இஸ்ரேலில் ஹமாஸ் ஒரு நாளைக்கு 1000 மிசைல் அனுப்புகிறாங்க, அதில் 1-2 தான் விழுது, 98% அவங்க தடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. சோஷியல் மீடியாவில் அவர் எடுத்து காமிக்கிறார். சோஷியல் மீடியா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுபடி இந்தியாவோட விமானப்படையே நீங்கள் அழிச்சிட்டீங்க, இனிமேல் விமானமே கிடையாது இந்தியாட்ட, அந்த அளவுக்கு நீங்கள் மீடியா மேனேஜ் பண்ணுறீங்களே தவிர இங்கே கிரவுண்ட் லெவலில் எதுவுமே கிடையாது. இது வந்து அவங்க நைட்டு இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸு பொதுமக்கள் மேலே எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு தான் நைட்டு மிட் நைட் பண்ணுறோம். அது பகலில் பண்ணியிருந்தால் சேதம் என்ன இருக்கும் அப்படின்றது தெரியும்.
ரெண்டாவது நம்மளுடைய 2 பெண் அதிகாரிகளோட வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருந்துச்சு. உலகத்திலேயே இந்த அளவுக்கு அமெரிக்கா கூட ப்ரீஃபிங் பண்ணது கிடையாது. எந்த இடத்த நாங்கள் தாக்கணும், நம்மளோட பார்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அது இருக்குது, எந்த தீவிரவாத அமைப்பு அங்கே இருக்குது, எவ்வளோ தீவிரவாதிகள் இருந்தாங்க, எதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு, லான்ச் பேடா இல்லை ட்ரைனிங் ஏரியாவா இல்லை ஹெட் குவார்ட்டரா, இந்த அளவுக்கு துல்லியமாக போட்டு வீடியோவும் போட்டு காமிச்சிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட பில்டிங் மட்டும்தான் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறோம், அங்கே சிவிலியன்ஸுக்கு யாருக்குமே எதுவுமே கிடையாது. இப்போ இந்த நரேட்டிவை இவங்களுக்கு வந்து சமாளிக்க தெரியல. இவங்களுக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டு போய் ப்ரெஸ்ஸை கூட்டணும்னா ப்ரெஸ் அங்கே இருக்காங்க, ஏற்கனவே பிபிசி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நீங்கள் உடனடியாக கூப்பிட்டு போய் காமிக்கலாமே. ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இன்ஜுரி ரெக்கார்ட் காமிக்கலாம், இறந்தவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் காமிக்கலாம், எதுவுமே காமிக்கல. இதுக்கு மேலே அவங்க மக்களே இதை நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு குளோபலாக என்னன்னா இந்த நாடு குறிப்பாக இவங்க ராணுவத்துக்கு அவங்க மக்கள் மேலேயே இப்போ நம்பிக்கை வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அது நிறையா இப்போ நம்ம எப்படி சோஷியல் மீடியாவில் நம்மளோட செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அஃப்கோர்ஸ் அவங்க கண்ட்ரி அவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்னன்னா ஒரு மிலிட்ரி பர்சனுடைய பையனுக்கு 7 வயசு ஆச்சு, அந்த பையன் இந்த தாக்குதலில் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸை பார்க்க முடியுது. சிவிலியன்ஸ் இங்கே நம்ம அட்டாக் பண்ணலை, நம்ம டார்கெட் பண்ணது வந்து டெரர் கேம்ப்ஸ் மட்டும்தான். இதில் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, கொலாட்ரல் டேமேஜ் இது வந்து ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக். இது எப்படி இந்த மிசைல் ஒர்க் ஆகும், ஸ்கேல்பா இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூனிஷன்லாம் இப்போ ஜென்ரல் ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் அப்படின்றது அதை ஒரு ஏரியா வெப்பன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தெரு பைலட்டுக்கு இதை ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா இங்கே பக்கத்தில் எங்கேயோ விழும், கொலாட்ரலாக ஒரு 2-3 வீடு காலியாகும். இது வந்து இதோடைய வாரடே பார்த்தீங்கன்னா 20-25 கிலோ தான் இருக்கும். அதோடைய வாரட் அதுக்குள்ள வெடிமருந்தே அவ்வளோதான் இருக்கும். இதில் இந்த பில்டிங் பின் பாயிண்டடாக செகண்ட் ஃப்ளோர் ஒன்றா நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் அடிக்கலாம், ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ அந்த நேரத்தில் அடிக்க போகிற நேரத்தில் சிவிலியன் யாராங்க இருந்தாங்கன்னா ஜஸ்ட் டூ பேட், அது கொலாட்ரல் டேமேஜ் தான், அதை நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதுக்காக தான் மிட் நைட் சூஸ் பண்ணி 144 அந்த டைமில் போய் ஒரு மிட் நைட்டில் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ இதில் சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் பெரிய அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் இவங்க நேற்று நைட்டு பண்ணதை பாருங்கள். பூஞ்ச் ரஜோரியில் நான் இருந்த இடம், பூஞ்சில் நான் இருந்த இடம் மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இராணுவ முகாம்கள் இருக்கும், நம்மளோட மிலிட்ரி போஸ்ட் இருக்கும், அதை தாண்டி கிராமங்கள் இருக்கும். அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குஜர்ஸ் பக்கர்வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பழங்குடி இஸ்லாமியர்கள் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆடு மாடை மேலே கூப்பிட்டு போய் அந்த இதுக்காக கிரேசிங் கிரவுண்டுக்காக. அதன் பிறகு வேலி ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நகரங்கள் இருக்கும். நேற்று அவங்க பீரங்கியை திருப்பி அந்த இடத்துல எங்கே விழணுமோ மக்கள் அதிகமாக இருக்கவங்களோ அந்த இடத்துல ஒரு குறிப்பாக சீக்கியர்களுடைய ஒரு குருத்வாரா இருக்குது, பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த இடத்துல தாக்கி 15 பேர் இறந்து போனாங்க. சிவிலியன்ஸை தாக்குறது இவங்க தான். அந்த ஃபோட்டோஸை நான் என் சேனலில் போட அவாய்ட் பண்ணேன், ஏன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகும். அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு தாக்குதல். அதுக்கு பதிலடி தான் இன்றைக்கி இவங்க பார்க்குறாங்க. இப்போ இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா ராணுவத்துக்குமே போராக இருந்திருக்கலாம்ல. இப்போ வந்து நேற்று வந்து அவங்க ரிட்டாலியேட் பண்ணுறாங்கன்னா இந்திய ராணுவத்தோட வந்து போரிட வேண்டியதானே, எதுக்கு இவங்க தேவையில்லாமல் சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க? அந்த அளவுக்கு தைரியம் இல்லையா, பொட்டென்ஷியல் இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பொதுமக்கள் மேலே இது பண்ணுறது, அவங்க கூடியிருக்கக்கூடிய இடங்கள் இது பண்ணுறது. இன்றைக்கி பஞ்சாப் சீக்கியர்கள்லாம் கொதிச்சு போய் இருக்கிறாங்க. ஒரு குருத்வாராவை போய், குருத்வாராவுக்கும் மிலிட்ரி போஸ்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, அது எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது. இது இவங்களுக்கு வந்து அந்த எத்திக்ஸோ இல்லை இதுவோ கிடையாது. ஒரு இராணுவம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசம் வேணும், உங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. நெவர் லிவ் யுவர் பிரதர் பேக் அப்படின்வாங்க. உயிரே போனாலும் என் கூட இருக்க வீரன் கீழே விழுந்தாலும் அவனை தூக்கிட்டு வரணும், அது என்னோட கடமை. அது அவன் உயிரோட இருந்தாலும் இல்லாட்டியும் அவன் குடும்பத்துக்கு அவனை கொண்டு வரணும், அது என் கடமை. அது இவங்க விட்டு ஓடுறது தான் இவங்களுக்கு இன்னி வரைக்கும் அந்த ஒரு இது இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு தங்களை ஒரு ஃபால்ஸ் ஒரு இதில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. இவங்களுடைய மிசைல்ஸு, காரி மிசைலு, காசி மிசைலு, இவங்க எல்லாம் இன்வைடர்ஸ். இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. முகாலயர்கள் வந்தாங்க, இது பண்ணாங்க. இவங்களோட ஆக்சுவல் லீனியேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கூட இருந்தவங்க. ஆனால் இவங்களோட மிசைல்ஸ் இப்போ ஒரு சமீபமாக ஒரு மிசைலுக்கு பேர் வச்சுருந்தாங்க. அவர் வந்து ஆப்கானோட ராஜாவாக இருந்தார். அந்த ராஜா ஆளும்போது பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது. ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குது. நான் யார் அப்படின்றது. இப்போ நம்ம ஒரு ஐடென்டிட்டி எடுத்தோம் அப்படின்னா இந்தியர், நம்ம தமிழர்னு சொல்லி பெருமையாக சொல்லுவோம். நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஜல்லிக்கட்டு இருக்குது, ஒரு 10 வருடம் பேசுறதுக்கான ஒரு இது இருக்குது. இவங்களுக்கு வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்தோன்ற ஐடென்டிட்டி வேண்டாம். அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்களாமா. இவங்களுக்கு ஒரு காலத்தில் பர்ஷியன் ஐடென்டிட்டி, ஈரானிய மக்களோட ஒத்து பேசுவாங்க. அப்புறம் அரேபியர்களோட ஐடென்டிட்டி, இப்போ துருக்கியர்களோட ஐடென்டிட்டி. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துருக்கி நண்பன்ட்டு. ஸோ உங்களுக்கு அடிப்படையாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு கலாச்சாரமும் கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான எத்திக்ஸும் கிடையாதுன்னா அந்த ராணுவம் எப்படி இருக்குன்றதுக்கான பெஸ்ட் ஸ்டாண்டு இதுதான். ஸோ என்ன நடக்குதுங்கிறது அடுத்த கட்டத்தில் எப்படிங்கிறத பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கும் விரிவான தகவலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி மேம். ஜெய். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல